வெல்கம் டு த வீடியோ. நம்ம எல்லாருக்குமே டிவிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிவியில் டிஸ்பிளேல என்னென்ன டைப் இருக்குது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றத வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ அதை போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் இந்த டிவியை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது நான் அதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாங்கக்கூடிய எல்இடி டிவி ஆக்சுவலாக எல்இடி டிவியே கிடையாது, அது எல்சிடி டிவி தான். பிராண்ட்ஸ் நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லை ஆக்சுவலாகவே வந்து எல்இடி டிவின்றது எல்சிடி டிவி தானா? இப்போ அந்த டிவியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இந்த டிவி ஒன்றும் ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள டிவியெல்லாம் இல்லை, புது டிவியெல்லாம் வாங்கி இந்த மாதிரி வீடியோ பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல்லாம் பெரிய சேனல் ஆகலை. இது ஏற்கனவே உடஞ்சி போன டிவி தான். இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க. வந்திருக்கணுமே. இதுதான் அந்த டிவியோட கண்டிஷனு. இது வந்து எல்இடி டிவி. ஸோ அந்த டிவியை இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குது நான் போன வீடியோவில் சொல்ல மாதிரியே இது வந்து எல்சிடி பேனலு. இதுக்கு பின்னாடி பேக் லைட் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன மாதிரிலாம் இது இருக்குது, எப்படி வந்து பேக் லைட் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு இது பேக்கில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. ஓகே, இதுதான் வந்து பேக் கவரு. இது ஓரமா போட்டுருவோம். ஒண்ணு இல்லையா? அதேதான் நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில கொடுத்துறேன். நீங்க போங்கயா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மதர் போர்டு. இந்த மதர் போர்டு தான் ரொம்பவே முக்கியம். இதில் தான் ப்ராசஸரு, மற்ற நம்ம கனெக்ட் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாமே இந்த மதர் போர்டில் தான் இருக்கும். இந்த மதர் போர்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரிப்பு வருதா, இந்த ப்ளூ கலரில் ஒரு ஸ்ட்ரிப்பு தெரியுதா, இந்த ஸ்ட்ரிப்பு தான் பேனலை வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது வழியாக தான் பேனலுக்கு வந்து பிக்சர் போகும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இடமும் எம்டிஆர் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்கே தான் ஆக்சுவலாக ஸ்பீக்கர் இருக்கும். ஆனால் இப்போ இதில் ஸ்பீக்கர்லாம் நான் ஏற்கனவே வேற விஷயத்துக்கு எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டேன் முன்னாடியே. ஏன் இப்படி பார்க்குறாரு? ஸோ இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பேனலை ரிமூவ் பண்ணணும்னா ஃப்ரண்ட் சைடு திருப்பி அதில் உள்ள ஃப்ரேமை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா டிவியை திருப்பணும். இது பிடைச்சிரா, தலை அங்கே இருக்கு, நிமித்தவன தூக்கு. இந்த கையிலலாம் ரிமூவ் பண்ணால் வராது. அதுக்கு தேவையானது கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. ஒரு வழியாக ஃப்ரேமை கழட்டியாச்சு. இந்த ஃப்ரேமோட ஐஆர் போர்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு மூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரேமு. பாருங்க, டிவிக்குள்ள நான் தெரியுறேன்னா இது வந்து சோனி டிவி. பார்த்துக்க, பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிவியில் என்னன்னா பேனலு. இதில் தான் நமக்கு வந்து பிக்சர் தெரியும். இது பேனல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்லிம்மாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக தான் இருக்கும். இதில் தான் பிக்சர் தெரியும். இந்த பேனல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபிலிம் ரோல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரோல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். அதில் வந்து என்ன படம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அது எப்படி நமக்கு தெரியும்னா, அதில் பிரிண்ட் ஆகிருக்கிற ஃபிலிமை வந்து இப்படி ஒரு லைட்டுக்கு மேலேயோ இல்லை சன்லைட்டுக்கு மேலேயோ வச்சிங்கன்னா அந்த ஃபிலிமில் உள்ள படம் வந்து அந்த பேக் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அதே சேம் கான்செப்ட் தான் இந்த எல்சிடி பேனல்ல ஆர்ஜிபி பிக்சல்ஸ் இருக்கும். அது வந்து கிரியேட் பண்ற பிக்சரை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு பேக் லைட் தேவை. அந்த பேக் லைட்டை தான் டிவிக்கு பின்னாடி வந்து எல்இடி லைட்ஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ, அப்படியா விஷயம். நான் இந்த பேனலை ஓரமா வச்சுட்டு இதுல நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள பேக் லைட் இருக்கும். நான் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக இந்த எல்சிடி பேனலை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இது வந்து லைட்டு, இதுதான் பேக் லைட்டு. இப்போ இந்த எல்சிடி பேனலுக்கு பின்னாடி வந்து இந்த ஃபோனோட டார்ச் லைட்டை வைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த லைட் எங்கே போகுதுன்னு தெரியும். ஸோ இதே கான்செப்ட்ல தான் இந்த இடத்துல இப்போ சப்போஸ் உங்களுக்கு பிக்சர் வந்துச்சுன்னா இந்த லைட் பேக் லைட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன பிக்சர் இருக்கோ அது உங்களுக்கு தெரியும். இது வந்து சிங்கிள் பாயிண்ட்லேருந்து இந்த லைட் வரனால உங்களுக்கு பிக்சர் தெரியாது. இது வந்து ஃபுல் டிவிலேருந்து பேக் லைட்ல பிரைட்னஸ் ஹையராக வரப்ப இதில் என்ன பிக்சர் வருதோ அது வந்து உங்களுக்கு படமாக தெரியும். ஸோ இந்த பேனலை ஃபர்ஸ்ட் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பேனலில் தான் பிக்சர் தெரியும். இந்த பிக்சரை வந்து நமக்கு தெரியறதுக்கு யூஸ் பண்றது தான் பேக் லைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். இது வந்து டிஃப்யூசர், இது ஒரு ஃபில்டரு.
அடுத்து ரிஃப்ளெக்டர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் எதுக்கு இத்தனை ஃபில்டர் வந்து உள்ள கொடுத்துருக்காங்கன்னா, லைட் இப்போ நான் ஃபோன்ல இருந்து அடிச்ச லைட் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டடா தானே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பாயிண்டடா இருக்கக்கூடாது, ஹோல் டிவிலையுமே இந்த லைட் வந்து ஈவனா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே வந்து QLED டிவியா இருந்துச்சுன்னா இந்த ஃபில்டரோட சேர்ந்து ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் வந்து அதுதான் குவாண்டம் டாட் ஃபில்டரு. அந்த ஃபில்டர்லாம் QLED டிவில யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிஃப்யூசர் பேனல். லைட் வந்து பாயிண்டடா வராம எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இந்த டிஃப்யூசர் பேனல். மொத்தம் வந்து 3 ஃபில்டர்ஸ் இருக்கு. இந்த 3 ஃபில்டர்ஸையும் தாண்டினோன்னா உங்களுக்கே தெரியும் இதுதான் LEDs. இதுல வந்து 3 ரோல இருக்குதா, இதுதான் வந்து LED. ஒவ்வொரு LEDயா இருக்கும், 1 2 3 அந்த மாதிரி LED இருக்கா. ஸோ இதை வந்து இப்போ நான் பவர் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த LED லைட் எப்படி எரியுதுன்னு தெரியும். பவர் கொடுத்தாச்சு, இப்போ ஆன் ஆகும் பாருங்க. தெரியுதா LED? ஒளி வந்து விட்டது. ஸோ இதுதான் வந்து டிவியில பேக் லைட்டு. இந்த லைட்ல இருந்து வர்ற வெளிச்சத்தை யூஸ் பண்ணி பேனலை முன்னாடி வச்சோம்னா இது வந்து பாயிண்டா தெரியும். இப்போ வந்து கரெக்டா நான் பேனல் இதுல வைக்கிறேன்னா உங்களுக்கு வந்து பாயிண்டா தெரியுதா, நான் தட்டுறப்ப தெரியுதா, பாயிண்டடா இருக்குது. இந்த மாதிரி பாயிண்டடா இருக்கக்கூடாது, ஈவனா இதுல இருந்து வர லைட் வந்து உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த டிஃப்யூசர். இந்த பேனல்லாம் ஒவ்வொன்றா வந்து நீங்க இதுல அடுக்குனீங்கன்னா இந்த லைட் வந்து ஈவனா இருக்கும். இப்படிதான் வந்து சிம்பிளா வந்து LED டிவி ஒர்க் ஆகுது. இதுதான் LED லைட்டு. டிவி பேனல் வந்து LED கிடையாது. இதுல யூஸ் பண்ற அந்த பேக் லைட் தான் LED, பேனல் வந்து LCD. ஸோ LED டிவிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க, இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.